வரவேற்கிறேன். அன்போடு ஆதரவோடு தினமான அன்போடு அமர்ந்திருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் என மனமான நமஸ்காரங்கள். இனிய விவாதத்தினால் வார்த்தைகள் உரைத்தார்கள். இன்றைய மங்கள மாதத்தில் நம் தமிழ்மாசத்தில் 4ஆம் ஆண்டு விழாவும் விவாதத்திற்காக ஒரே வகையில் கொண்டாடும் பெரும்பான்மை நமக்கு உள்ளது. இதற்காக இறைவனுக்கு நன்றிகள். இந்த விழாவில் கலந்து கொண்ட மிகப்பெரிய சமுதாய சார்ந்தவர்கள், பெரியவர்கள், தொழில் பிரமுகர்கள், ஆசிரியர் பிரமுகர்கள், சமய சேவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரர்கள், இளைஞர்கள், மாணவ மாணவர்கள், சக உறுப்பினர்கள் என வணக்கத்தை தெரிவிக்கிறது. சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் ஆழ்வார் சாமி அவர்களையும், தென்காசியில் வந்திருக்கும் நம்ம சங்க உறுப்பினர்களையும், மதுரையில் வந்திருக்கும் திரு தர்மராஜ் அவர்களையும், கோவில்பட்டியில் வந்திருக்கும் பத்மபுரி அவர்களையும் வாழ்ந்தவர்கள் வரவேற்கிறேன். 4 ஆண்டுகள் பயணம் 2024 ஆண்டு நம்ம சங்கத்தின் முதல் விவாதத்தில் நாம் ஒரு விதையை நட்டோம். அன்று சிறிதாக தொடங்கிய நமது கம்பார் சங்கத்திடம் இன்று வேறொரு விதையை பரவி 600 உறுப்பினர்களிலிருந்து இருக்கின்றது. இது நம்முடன் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொள்வார். கடந்த 3 ஆண்டுகள் 2023, 2024, 2025 ஆண்டுகளில் நாம் இணைந்து விவாதிகளை ஆவணமாக கொண்டாடுகிறோம். ஆண்டுதோறும் நம் குடும்பங்களை இணைத்து நம் கலாச்சாரத்தை காத்து நம் பாரம்பரியத்தை போட்டுள்ளோம். இன்றைய நமது 4வது 7வது வருடங்கள் நாம் அனைவருக்கும் தொடர்ந்து தருவோம். கடந்த ஆண்டுகளில் நம்ம சகோதரர்கள் நமது சங்கம் கடந்த ஆண்டுகளில் பல்வேறு சமுதாய செயல்பாடுகள் வெற்றிகளை நடந்தது. இதோ சில குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள். ஆண்டுதோறும் விவாதங்களாக கொண்டாட சமுதாய மக்கள் ஒன்றிணைக்கும் மகிழ்வான கூட்டுவார். புரட்டாசி சனிக்கிழமை ஆன்மீக சுற்றுப்பயணம் 10 பணியோடு இது தயாரித்தது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் போல விளக்கப்படுவதே மகளிர் மருத்துவ சேவையாளர். இலவச மருத்துவ சமுதாய மக்களுக்கு நல்வாழ்வு சேவை. 10 ஆண்டுகளுக்கும் சிறந்த மதிப்பிழந்த மாணவர்கள் பாராட்டி கேடைய விளையாட்டுப் போட்டிகள் சிறப்பு பாராட்டியிருக்கிறது. புரட்டாசி மாதம் பெருமாள் சுற்றுப்பயணங்கள், ஆன்மீகம் மற்றும் கலாச்சார கூட்டு பயணங்கள். நமது சட்டம் ஓட்டத்தில் எடுத்துக் கொள்வதை ஆண்டுதோறும் புதிய விலைகளை பற்றி படிக்கிறோம். கல்வி விளைவுகளை, மருத்துவ சேவை, திருமண தகவல், சமுதாய ஒற்றுமை ஆகியவற்றை தொடர்ந்து எடுக்கிறார்கள். நமது இளைஞர்கள் ஆக்கப்படும் பயன்படுத்தி பெரியவர்கள் அலுவலகத்தை வழிகாட்ட மாற்றி தாய்மார்கள் அளவிற்கு இந்த சங்கத்தை இன்னும் உறுதியான கட்டிடங்கள் சென்ற ஆண்டு நம்பிக்கையோட தமிழர்கள் நமது சங்கத்தின் சார்பாக நெஞ்சாக நன்றி. இன்றைய 4ஆம் ஆண்டு விவாத விழாவை சிறப்பாக வருடத்தில் சிறப்பான நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தொழில்துறவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த சங்கத்தை ஆதரித்து ஊக்கப்படுத்தி உயர்த்தி பிடிக்குமாறு சமுதாய பிரிவுகள் பற்றி உரிமையோடு இந்த வருடத்தை நிறைவு செய்து விவாதத்தில் அனைவரும் வாழ்வில் இன்பம் திரையரம் நிறைவேற்றும். சங்கத்திற்கு மதுரையில் ஆலோசனை நம்ம சங்க செயல்பாடுகள் எப்படி பல யோசனைகளுக்கு இது நன்றே தெரிவிக்கிறது. அப்புறம் மதுரையின் மன்னர் கல்வி நிர்வாகங்கள் தர்மராஜ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிக்கிறோம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் அரசு, ஓர்க தமிழ், வெல்க நம் சமுதாய உறவுகள். அடுத்தபடியாக நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுவர் தென்னிந்தியாவுடைய வரலாற்றை நாயக்கரோட வரலாறு 100 ஆண்டுகள் இந்தியாவின் புரட்சி தமிழகத்தில் தென்னிந்தியாவிலான நாயக்கரோட மன்னர்களை பற்றியும் நமது குல வரலாறு பற்றியும் நம்முடைய உரையாற்ற வருகிறார் திரு ஏ. ஆழ்வார் சாமி, பொருளாளர், மன்னர், திருமலைநாயக்கர் கல்லூரி அவர்களை சிறப்புரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். முன்னதாக அன்னாருக்கு நிகழ்ச்சியை சிறப்பிக்க நமது மூத்த சங்க உறுப்பினர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள்.
இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த தூத்துக்குடி பம்பா நலச்சங்க நிர்வாகத்தின் அலுவலர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய உகாதி பண்டிகை, உகாதி என்றால் 2 சொற்கள், உகம் பிரசாதி உகாதி. இன்னைக்கு தான் வருஷம் பிறப்பதாக அர்த்தம். இது நல்லா இருக்கிறதுக்காக நம்ம இந்த தெலுங்கு உகாதி பண்டிகை கன்னடம், சௌராஷ்டிரா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை 3 கொண்டாடுறோம். நான் அதை விட உகாதி பண்டிகை பேசுவதில் நான் அரசு பள்ளியில் 32 வருஷம் 4 பணி வந்து ஓய்வெற்றவன் 18 மதுரை கம்மா சங்கத்தில் 9 வருஷம் பொருளாளர், 3 வருஷம் செக்ரட்டரி, 13 வருஷம் பொருளாளர், கடைசி 3 வருஷம் தலைவர். சங்க ஆரம்பிச்சு 65 வருஷம், 18 வருஷம் தொடர்ந்து பதவியில் இருந்திருக்கேன். எல்லா பதவியில் இருந்திருக்கேன். 4 மாடி சங்கம் கட்டணம் கட்டியிருக்கேன். அழகு ஆற்றுல இறங்கும்போது அழகுலேருந்து ஆற்றுக்கடலில் போய் 433 மண்டபப்படி, 433 மண்டபத்தில் நம்ம மண்டபத்தில் பெரிய மண்டபப்படி ஒரே ஒரு சென்று இடம் வாங்கியிருக்கோம். அது பணவோடு வரும். இது சொல்லியிருக்கிறேன். அதுபடி மதுரை மன்னர் திருமணாயக்க கலையில் இப்போ 7ஆவது ஆண்டில் பொருளாதாரம் இருக்கிறேன். நாம் யார்? நாம் யார்? வேற யார்? கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாக ரொம்ப நேரம் வருஷம் சட்டம் பேசும் போராட்டு போகும். அதே சமயம் முக்கியமான நிகழ்வுகள் நீங்கள் கேட்கணும். நாம் யார்? 1529 முதல் 1836 வரை 207 ஆண்டுகள் ஆண்ட நாயக்க வம்சம். கர்நாடகா இச்சடி நாயக்கர்கள் 6 நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள் 6 நாயக்கர்கள், தஞ்சாவூர் நாயக்கர்கள் 6 நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள் 13, கண்டி சிவ நாயக்கர்கள் 3, மொத்தம் 33 நாயக்கர்கள். வேற யாரும் ஆண்ட கிடையாது. இதில் நம்ம தான் ஆண்டோம். இந்தியாவில் 2011 மத்திய சர்க்கார் ஜனத்தொகை கணக்குப்படி இப்போ 2021 10 வருஷம் ஜனத்தொகை கணக்கு எடுக்கணும். இப்போ கொரோனா ப்ரோக்ராம் இருக்க முடியல. அடுத்த ஜனவரி எடுக்க போகிறாங்க. இந்த 2011 கணக்குப்படி மத்திய சர்க்கார் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு புத்தகம் வெளியிடும். அது பார்த்தீங்கன்னா 28 மாவட்டங்கள், 173 தாலுகாக்கள், 411 பஞ்சாயத்துகள், 79,360 கிராமங்கள். நாயக்கன் பெட்டினா 986 இருக்கு. மற்ற எந்த ஜாதிக்கும் கிடையாது. முதுகு வெட்டி முதலியார் சத்திரம், ரெட்டியார் வெட்டி ரெட்டியார் சத்திரம்னா 2 3 இருக்கு. வேறு யாரும் எந்த இதுக்கும் கிடையாது. நம்ம ஒழுதுக்கலாம் இருக்கோம். நாயக்கர்கள் வாழும் ஊர் நாயக்கனூர். நாயக்கன் மட்டும் பேரில் உள்ள ஊரே 986. நாயக்கர்கள் வாழும் ஊர் 1400 ஊர் இருக்கு. 4399 குளம்போற்றர்கள், 412 குழந்தைகள் கோயில் இருக்கு. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரொம்ப குழந்தைகள் கோயில் இருக்கு. அது ஒரு முக்கியமானது. இப்போ ரொம்ப நாயக்க வரலாறு பேசுகிறதுனா, தமிழ்நாட்டில் எப்படி ராணி மங்கம்மாளம், அதே மாதிரி கர்நாடகாவில் சென்னம்மாளம். ராணி மங்கம்மா எப்படி செஞ்சதும் அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. குலசேகர பாண்டியர் கட்டிய ஆட்சியர் 1500 4 பாண்டிய மன்னர்கள் கட்டினாங்க. அது போய் 19 நாயக்க மன்னர்கள் அந்த கோயிலை கட்டினாங்க. ஆனால் அந்த 19 நாயக்க மன்னர்கள் கோயில் கட்டி கூட நமக்கு நாயக்க சமுதாயத்துக்காக மண்டபடி கிடையாது. மற்ற ஜாதிகளுக்கு மண்டபடி கிடையாது. நாங்கள் மண்டபடி உருவாக்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு ஈக்குவலாக மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு அன்னைக்கு திருப்பமன்றத்திலிருந்து முருகன் தெய்வான வருவாங்க. நம்ம காலேஜில் 2 மணி நேரம் டைம் போகும். அதே மாதிரி திருப்பமன்றம் முருகன் தெய்வான திருக்கல்யாணத்துக்கு மீனாட்சி சக்கரநாதர் வருவார். நம்ம காலேஜில் 2 மணி நேரம் மீனாட்சி சக்கரநாதரை கைட்டு போடுவார். இது எப்படி செஞ்சீங்கன்னு எல்லா சமுதாயங்களும் ஆச்சரியப்படுறாங்க. அதே மாதிரி விட்டு திருவிழா ஆழ்பாளைய கிராஸ் வருஷம்
இருக்கிற நாயக்கர் நாட்டாளர் திருமல் நாயக்கர் காலம் தான் பிரகாரம். அவர் திருமல் நாயக்கர் வந்து மீனாட்சி அம்மனுக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கான்னு சொல்கிறேன். திருமல் நாயக்கர் கொடுத்த நிறைகள் சாமி சிலை கொஞ்சம் காணாமல் இருக்கிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை ஊஞ்சல் காட்சியாளர்களும் சாமி சிலையும் அம்மன் சிலையும் தங்கத்தினால் செய்து கொடுக்கிறார். சாமி இலை 303 தோளார், அம்மன் இலை 196 தோளார். ஒரு தோளார் வந்து 11 கிராம். அப்போ எவ்வளோ நீளப்பழக்கம் இலை 21 தோளார். பெரிய நீளக்கற்கள் வைக்கப்பட்டது. 7ஆம் 8ஆம் இளவரசி பார்க்கும்போது அதன் அலையை மயங்கி அதை தன் தாய் விக்டோரியா மகாராணிக்கு காட்டுவதற்காக லண்டனுக்கு போயிட்டு வந்தது. இது வந்து யாருமே நீங்கள் சொல்லவே முடியாது. இது ஒரு முக்கியமான இடத்துல ஒரு குறிப்பு வந்து எடுக்கப்பட்டது. அந்த லண்டனுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த நைட்டு லண்டன் ரிட்டர்ன் சொல்லி எழுதியிருக்காங்க. ரத்தன செல்வம் எடை 60 தோளார், சிவப்பு கற்கள் 220 கற்கள், வைத்தியம் 74 கற்கள், வரவன 220 கற்கள், பலவகை பயிரங்கள் 21 கற்கள், தலப்பாய் எதிரம் எடை 113 கிலோ, 113 தோளார். திருவிழா காலத்தில் திருவிழா புறப்பாட்டின் போது அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்திருக்கும் போது அணிவிக்கப்படுது. இது முத்துக்கள் 332, சிவப்பு கற்கள் 424, பச்சை கற்கள் 158, மரக்கற்கள் 27. ரத்தன செங்கோல் பட்டாசியல் வீரம் சாத்தியமது. ரத்தன செங்கோல் தன் கையில் ஏந்தி காட்சியளிப்பார். தேதி 2 தேதி இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. 2-4-5 வருஷம் ஆனாலும் அந்த தேதி ஓடிட்டு இருக்கு. 2 தேதி திருமண கசித்து விட்ட தேதி தான். அது போய் வெய்ய சொக்கநாதர் வந்து கொஞ்சம் அவர் புதுப்பிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு நாயகர் கொடுத்த தேர்தல் முதல்ல தேராட்டம் ஓடிட்டு இருக்கு. சந்தன கும்பா, தங்க சந்தன கும்பா விஜயரங்கநாதர் செய்து கொடுத்தது. தெலுங்கு மொழியில் எழுதியிருக்கு. இப்போ இன்னைக்கும் மீனாட்சி திருக்கல் இருக்கும்போது பரிவட்டம் கட்டும் போது அம்மனுக்கு பட்டுச்சாலை கொடுக்கும்போது திருமண நாயக்கர் பேர் சொல்லி தான் கொடுக்குறாங்க. வேறு யாரும் கிடைக்காது. இப்போ தஞ்சாவூர் வந்து 4 நாயக்கர். அதில் 4வது நாயக்கரே விஜயராக நாயக்கர். சாமி வந்து மக்கள் வந்து ஜனம் வந்து அனுமார் மாதிரி, கிருஷ்ணன் மாதிரி, ராமர் மாதிரி வேடம் போடுவாங்க. ஆனால் சாமி மனுஷன் மாதிரி வேடம் போட மாட்டாங்க. ஒரே ஒரு நிகழ்வுகள் மட்டும்தான் சாமி மனிதன் மாதிரி வேடம் போட்டு வந்தார். இங்கே மகாபாரதத்தில் கண்ணன் வந்து அர்ஜுனன் நெல் போட்டு கர்ணன் வந்து தேர்காலில் சாய்ந்து இருக்கிறான். உயிர் போகல. அவன் உயிர் போகல, ஏன் போகல கேட்கும்போது அவங்ககிட்ட செஞ்ச தர்மம் இருக்கு. அந்த தர்மத்தை நம்ம வாங்கினா தான் போவோம் அப்படின்றத கிருஷ்ணர் என்ன செய்தாரு? 7 பிராமணன் வேடம் போட்டு கிருஷ்ணன் வர்றாரு. ஏதாவது தர்மம் கொடுக்குறதுக்கு கர்ணன்கிட்ட கேட்குறாரு. கர்ணன் சொன்னால் என்கிட்ட என்ன பாருக்கு, நானே சாப்பிட்ற இடத்துல இருக்கேன். இல்லை நீங்கள் செஞ்ச தர்மத்தை கொடுங்கிறாரு. அந்த தர்மத்தை கலட்டி கொடுத்தாரு, உயிர் போயிருக்கு. அதே மாதிரி வேறு எந்த அரசு இன்னைக்கு, அதாவது வேதாந்த தேசிகள் அறிவியது வேதங்கள், ஆழ்வார்கள் அறிவியல் பாசனங்கள், அவங்களுக்கு ராப்பத்து, நமக்கு பகல் பத்து, அவங்க வடகலை, நம்ம தெங்கலை, அவங்க ஆண்டவன் கடுமை, நாம் அடியார் கடையில் இருப்போம். அதில் 3 நம்ம பகல் பத்து உச்சத்துக்கு போகிற 6வது நாள் ராஜா மன்னாருக்கு ராஜகோபால சாமி கோயில் கட்டினது விஜயராவ நாயக்கர். இன்னைக்கும் அந்த 6வது நாள் பகல் பத்து உச்சத்துக்கு போகிற மன்னாருக்கு ராஜகோபால சாமி விஜயராவ சுக்கநாத நாயக்கர் மாதிரி வேடம் போட்டு கட்டியம் போய் வர்றாரு. எப்படி கட்டியம் போடுறாருன்னா, ராஜா மாற்றாங்க விஜயராவ சுக்கநாத நாயக்கர் வருகிறார் அப்படின்னு சொல்லி அந்த கோயிலில் விஜயராவ சுக்கநாயக்கர் இருக்கிற சிலையிட்ட வந்து சாமி 3 மணி நேரம் தங்கி பரிவாரம் செய்கிறாங்க. இது எந்த பாண்டிய மன்னனுக்கோ சோழ மன்னனுக்கோ பல்லவ மன்னனுக்கோ கிடைக்காது. நம்ம நாயக்கர் மன்னருக்கு ஒருத்தருக்கு இதை கிடைக்கல, எந்த மன்னனுக்கு இதை கிடைக்காது. அதே மாதிரி நாயக்கர் காலம் முடிஞ்ச உடனே அடுத்து ரோஸ் பீட்டர்
ROUS ரோஜா ஆலோசிக்க அவர் 1812 1822 கலெக்டராக இருக்காரு. அப்போ டெய்லி இந்த பெண்கள் வந்து குளிச்சுட்டு கோயிலை சுற்றி வர்றாங்க. இவர் குதிரையில் தினம் சுற்றி வர்றாரு. எதுக்கு தினம் சுற்றி வர்றான்னு கேட்கும்போது ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நிறைவேறும், கோயில் ஏதாவது குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானும் தினம் குதிரையில் சுற்றி வரேன்ல, குணமாகும், நிச்சயமாக உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிறாரு. ஒரு நாள் ஏதோ ஒரு வாரத்தில் பெரிய மழை பெய்யுது. மழை பெய்யும் போது ஒரு குழந்தை வந்து கதை தட்டுது. அவர் வெளியே எழுதி வர்றாரு, இடி எழுது. யாரும் அந்த பின்னாலே போகிறாரு. மீனாட்சி அம்மன் கோயில் போய் வளர்ந்துது. மறுநாள் காலையில் பட்டருக்கு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நேற்று அது மீனாட்சி தான் அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஏதாவது கோயிலுக்கு செய்யணுமே அந்த முறையில் அவர் என்ன செய்கிறாருன்னா, அம்மன் குதிரை வாகனத்தில் வரும்போது கடுவாளம் கையில் வச்சுக்குவாங்க. காலை ரெண்டு இந்த இது சொல்ல சமர்ப்பணம், அது வந்து இங்கிலீஷ் கட்ஸ் அப்படிப்பாங்க, அது கொடுக்குறாரு. அதை பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சு கொடுத்த கண்ணு பார்த்தீங்கன்னா விலை மதிப்பு விட முடியாத கண்ணு. இன்னைக்கு 50 ஊரில் வரும்போது அந்த ரோஸ் பிரிண்ட் செஞ்சு கொடுத்த அந்த இதான் ஊரில் கொண்டு மாற்றாங்க. அவரை இந்துக்கள் மேலையும் அவர்களும் பட்டு பண்ணுறதுனால அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு அந்த அரசாங்க பணத்தை அந்த காலத்துக்கு 7,44,000 ரூபா கையாள விட்டார். இதை இங்கிலாந்து பெரிய ஒரு கமிட்டி வந்து விசாரிக்க இவர் என்ன செய்யறாரு, 7,44,000 கையாள பண்ணிட்டேன் அப்படி எழுதி வச்சுட்டு செத்து போயிடாரு. விஷம் முடிச்சு செத்து போயிடாரு. ஆனால் எக்காரணம் கொண்டும் என் பிணம் லண்டனுக்கு எடுத்து சொல்லக்கூடாது, எனது முகாம் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை பார்க்குற மாதிரி திருப்பி வச்சு இங்கே மதுரை அடக்கப்படுறாங்க. இந்த கம்மாளம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வடுகன் போடுறோம், விளம்ப நாயுடு வடுகன் போடுறாங்க, வலியா நாயுடு வடுகன் போடுறாங்க, கௌரவ நாயுடு போடுறாங்க, நாயுடு போடுறோம். இந்த இது வந்து ரெட்டியார் அப்படின்னா பாராளி, கண்டிப்பாக ரெட்டினா பேக்வாடு, பிள்ளைமார் இருந்துன்னா பாராளி, இசைகளாளர் அப்படின்னா பேக்வாடு, சாணானா பேக்வாடு, நாடாவது பார்க்கணும். அது மாதிரி இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் வடுகர் கம்மாள் நாடு நினைச்ச பேர் மாற்றி பதிவு செய்யணும். ஒன்று நீங்கள் ஏதாவது பத்திரம் வாங்கினா இனிமேல் ஆதார் கேட்குறேன். நீங்கள் வடுகருக்கு என்ன ஆதாரம் இல்லை, வடுகருக்கு நீங்கள் ஏதாவது சொத்துக்கள் வாங்கினா வடுகர் இனத்தை சேர்ந்த இன்னாருக்குமா இருக்கிறாங்க ஒரு பத்திரம் இருக்கு, ஒரு பிளாட் வாங்கினாலும் இதை வாங்கலாம். அது மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். அன்பரே நமஸ்காரம். யுகாதி சுபாகாட்சம். நான் ஒரு நண்பனுக்கு காலக்காக அவன் தெலுங்குல இருந்து தமிழில் பேசுறதுக்கு வெட்டப்படுறேன். ஆனால் நம்ம தெலுங்குன்னு சொல்லிக்கிறோம். பாடுறது தமிழ் தாய் வார்த்தை, தெலுங்கு வார்த்தை தெரியாது. இப்படியே போனால் நீங்கள் நம்ம சமுதாயம் எங்கே போய் நிற்கும்? இப்போவே நம்மளை நாட்டை விட்டு வரப்படலாம் தெரியுமா? எதிர்காலத்தில் மிகப்பெரிய டேஞ்சர், குறிப்பாக பெண்களுக்கு இந்த சமுதாயத்தை கட்டி காக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் கையில் தான் இருக்க விஷயம். நல்ல பரதநாட்டியம் கற்றுக் கொடுங்க, நல்ல கீர்த்தனைகள் கற்றுக் கொடுங்க, தியாகராஜா கீர்த்தனைகள் கற்றுக் கொடுங்க, வெங்கடேசா சுப்பிரபாதம் சொல்லிக் கொடுங்க. ஆனால் ஏதோ பிள்ளைகள் மேடையில் கூட்டம் இல்லாமல் ஆடுறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அது வேற மாதிரி ஆடும். நான் சொல்ல போகிறது உங்களுக்கு பயமாக தான் இருக்கும் எதிர்காலம். நான் ஒரு கல்லூரி பேராசிரியர், 35 ஆண்டு காலம் பணியாற்றிவிட்டு ஓய்வு பெற்று 16 வருஷம் ஆகும். 1981 கம்மார் சங்கத்துக்கு நான் பாடுபட்டு வருகிறேன். நண்பர் ஆழ்வார் சாமியை நான் நண்பர் சேகர் குற்றாலம் நண்பர், நன்றி உங்களுக்கு. அவர் விரைவில் எங்கள் ஒரு கம்மபோலம் கட்டப் போகிறார். குற்றாலத்தில் போய் எல்லாரும் பார்க்கலாம். நான் வந்து என்னை அறிமுகப்படுத்துறது சங்கரநாராயணன் கோயில்பேட்டில் இருந்து. எனக்கு இருக்கிற
காலையில் சிவகாசியில் போய் சில வேலைகளை முடித்துவிட்டு நேராக வரேன். நாளைக்கு அங்கே உட்காந்து விருதுநகரில் உட்காந்து எல்லா இடத்துலையும் பேச போகிறேன். முதல்ல அவங்க வரலாறு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல உங்க வரலாறு உங்களுக்கு தெரியுமா? வரலாறை அறியாத இனம் அழிந்துவிடும். வரலாறை கற்காத இனம் அடிமையாகிவிடும். அடிமையாகிவிடும். வரலாறு முக்கியம். நீங்க எல்லாமே ஆந்திராவிலிருந்து தான் வந்திருக்கீங்க. நானும் எங்க வந்தோம்? ஏன் வந்தோம்? ஏன் ஆந்திராவில் பிழைக்கிறதுக்கு வழி இல்லையா? கிருஷ்ணா கோதாவரி பெண்ணையாறு பாயக்கூடிய பகுதி வளமான பகுதி. அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் இங்கே ஏன் வரணும்? இந்த வறண்ட காட்டுக்கு, இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு ஏன் வரணும்? யோசிச்சு பார்த்தீங்களா? அது ஒரு பக்கத்தில் இருந்து வந்திருக்கிறோம். தெலுங்கானாவில் வந்திருக்கிறோம், விஜயவாடாவில் வந்திருக்கிறோம், குண்டூர்ல வந்திருக்கிறோம், அனந்தபூர்ல வந்திருக்கிறோம். சரி, நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு எப்படி தெரியும்? எங்கிருந்து வந்தீங்கன்னு எப்படி தெரியும்? அதுக்குத்தான் உங்க வீட்டு பேருன்னு உங்க வீட்டு பேருன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டு பேர்களை வைத்துக் கொண்டுதான் நாம் திருமண சம்பந்தம் செய்கிறோம். அது தெரியாதவர்கள் ஒரே குளத்துல பெண்ணு கொடுத்து பெண்ணு வாங்குற கேவலம். அது தடவுல ஏன் தடவுல? இது பேர் தடவுதா? ஒரு சம்பந்தத்துக்கு தடவுதா? ஒரு தாயாரிக்கு தடவுதா? செப்பல ஒரு செப்பல. நீங்க பையனையும் பொண்ணையும் மெட்ராஸுக்கு படிக்க அனுப்புறீங்க காலேஜ். அவங்க லவ் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் கல்யாணத்தில் வந்து நிற்குது. நீ இட்டு பேர், நீ இட்டு பேர், ரெண்டும் ஒரே பேர். ரெண்டும் ஒரே பேர் இருக்கிற அவங்க கல்யாணம் பண்ணலாமா? இந்த வரலாறு யாருக்கும் சொல்லலை. இதை சொல்றதுக்கு நான் வந்து ரிட்டையர்ட் ஆனாலும் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். நம்மவார்களின் வீட்டு பெயர்கள், இதில் ஒரு 300 வீட்டு பெயருக்கு என்ன காரணம்னு சொல்லி விளக்கம் சொல்லியிருக்கிறேன். கடந்த வாரம் சிவராத்திரி சமயம் இல்லை, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் சொந்த ஒரு புதூர் அவர் வந்து கோயில் கும்பிட வந்திருக்கிறார். கோத்திரம் தெரியல, இதான் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு, கோத்திரம் தெரியல. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார். உங்க பேர் என்ன? ஓர்குண்டு, ஓர்குண்டு, ஒரிகுண்டு, ஓர்குண்டு. ஓர்குண்டை பற்றி எழுதியிருக்கேன். என்ன எழுதிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஓர்குண்டு என்பது ஒரு கல்லு. ஒரு கல்லு என்பது வாரங்கள். ஹைதராபாத் பக்கத்து வாரங்கள். வாரங்கள் என்பது காக்கத்திய மன்னர்கள் வாழ்ந்த பூமி. காக்கத்திய ருத்ரமா தேவி அரசாண்ட இடம். இந்த ஓர்குண்டு என்பது நீங்க காக்கத்திய நாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க. நீங்க ஒரு படை தளபதியாக இருக்கணும் அல்லது படை வீரனாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் எழுதியிருக்கிறேன். உடனே எனக்கு புத்தகத்தை அனுப்புகிறாங்க. இந்த புத்தகக்காரர் கோயம்புத்தூர் இருக்கார். எனக்கு இந்த புத்தகம் வந்து இப்போ கோயம்புத்தூர் ஏரியாவில் தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த புத்தகத்தை குறைவான அளவு தான் நாங்கள் அச்சிட்டு இருக்கிறோம். நிறைய அச்சிட்டா விற்க முடியாது. இந்த 25 புக்கு விற்கலான்னு வந்தேன். இங்கே ஒருத்தரை செஞ்சு கேட்டு ஒரு புக்கு வாங்கிக்காங்க. சேகர் ஒன்று வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் வரலாறுகளை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. நீங்கள் வரலாறு படிப்பதும் இல்லை. அதனால நான் பேராசிரியராக இருந்த
படித்ததை நாம் தேடியதை அச்சிட்டு வெளியிட்டு விடுவோம். அது ஏதோ ஒரு காலத்தில் யாருக்காவது பயன்படும். அதே மாதிரி நம்ம வரணும்னு சொன்னால் இந்த விஜயநகர பேரரசு, நம்மெல்லாம் விஜயநகர பேரரசுடைய பிரஜை. யாராங்க டேய், நாங்கெல்லாம் விஜயநகரத்து பேரரசின் பிரஜைகள் தான். கிருஷ்ணதேவராயர் ஆண்ட போது ஒரிசாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவர் தேசம். அவர் தேசத்துல தான் நாங்கள் வந்தோம், புதுசா வரல. அவர் மன்னர், அவர் தேசம், அவர் தேசத்துக்கு பார்க்க நம்ம புதுசா ஒன்றும் வரல. நம்ம 700 வருஷம் இருக்கு. இந்த வரலாறை 5 ஆண்டுகளாக நான் அந்த கம்பின்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா, அங்க போய் ஒவ்வொரு இடமா பார்த்து எல்லாம் படங்களும் போட்டு இந்த வரலாற்றை சொல்லியிருக்கோம். விஜயநகர வரலாறு ஒருத்தர் ஆளுங்க 4 வம்சம். நான் ஐயா ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இனிமே நான் இந்த மாதிரி மீட்டிங் போக போறதில்லை. எனக்கு 79 வயசு. 4 வம்சம். கன்னட வம்சம் 2 பேர், 3வது வம்சம் துளு, 4வது வம்சம் தெலுங்கு, 6 7 வம்சம் தெலுங்கு. அந்த வம்சம் ஆண்ட பொழுதுதான் விஜயநகரம் அழிவுக்கு உட்பட்டது. வடக்கே இருந்த சுல்தான்கள் விஜயநகரத்தை அழித்தார்கள். அந்த அழித்த பிறகுதான் அங்க விஜயநகரத்திலிருந்து தெற்கே வர்றோம், பெணுகொண்டா வர்றோம், அங்கேயும் முடியல. சந்திரகிரி வர்றோம், அங்கேயும் முடியல. வேலூருக்கு வர்றோம். மாணவர்களுக்கு இந்த வரலாறு தெரியணும், முதல்ல பெரியவங்களுக்கு இந்த வரலாறு தெரியணும். இதை நானும் சுரா சுப்புராஜும், சுரா பதிப்பகம், எல்லா பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கும் தெரியும். சுரா கைடு அவரை சேர்ந்து உருவாக்கின புத்தகம் குறைந்த விலையில் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆக கிருஷ்ணதேவராயர் துளு வம்சத்தை சேர்ந்தவர். துளுன்னு சொன்னா அங்கே வடக்க, மைசூருக்கு வடக்க, கோவா வடக்க. அவர் துளு நாட்டை சேர்ந்தவர். அவர் கன்னட நாட்டுக்கு அரசராகிறார். அவர் தெலுங்கு நாட்டை வெற்றி கொள்கிறார். பிறகு தமிழ்நாட்டை வெற்றி கொள்கிறார். பிறகு கேரளாவை வெற்றி கொள்கிறார். எத்தனை பேர்? துளு, கன்னடா, தெலுங்கு, தமிழ், மலையாளம், இத்தனை மொழி பேசக்கூடிய பிரதேசங்களை வெற்றி கொள்கிறார். இதுதானே திராவிட தேசம், இதுதானே திராவிட மொழிகள், இதுதானே திராவிட மொழிகள். நல்லா புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணதேவராயர் 5 மொழி பேசுறவங்க ஒன்றா சேர்த்து ஒரு தேசமா இருக்கும். எப்படி வந்தோம்? படை வீரர்களாக வந்தோம். பழைய வீட்டுல எல்லாம் பாருங்க, பட்டாக்கத்தி இருந்த வீட்டுல பட்டாக்கத்தி சுடுவாங்க. படை வீரர்கள் வந்தாச்சு, ஜெயிச்சாச்சு, நாட்டு அமைதி ஏற்படுத்தாச்சு. அப்புறம் என்ன வேலை உங்களுக்கு? அப்பதான் சொன்னாரு விவசாயம். நம்மவார்கள் செய்யக்கூடிய உத்தமமான வேலை உலகுக்கு உணவு அளிப்பதுதான். வேற யாரும் இந்த வேலை செய்யல. மக்களுக்கெல்லாம் உணவு உழைக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்படலாம். ஏன் நம்ம தாமரை போகக்கூடாதா? ஏன் வயல் கரையை போகக்கூடாதா? காவேரி கரை போகக்கூடாதா? ஏன் இந்த வறண்ட பூமி? நான் இந்த தெலுங்கானாவில் இந்த மாதிரி இடத்துல தான் இருந்தோம். தெலுங்கானாவில் இந்த மாதிரி இடத்துல தான் இருந்தோம். நான் அடிக்கடி ஆந்திரா போவேன். நம்மளோட நண்பர்களெல்லாம் பார்த்து அப்படி போய் பல விஷயங்களை சேர்ந்து இந்த வீட்டு பேர் எல்லாம் முதல்ல தெலுங்குல இருந்தது. அதை ஒரு தெலுங்கு நண்பர் தமிழிலே மொழிபெயர்ப்பு கொடுத்தார். மொழிபெயர்ப்பதை திருப்பதியில் தேவஸ்தானத்தில் ஒரு எழுதி இருக்கிறாரு. அவர் திரும்ப தமிழ் எழுதி கொடுத்தார். அதை நான் கம்மஜோதிங்கிற பத்திரிகையில் எழுதிட்டே வந்தேன். அதை தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டேன். இதை பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி
மன்னர் திருமண நாயக்கர் பிறந்த நாள் 444 பிறந்த நாள் விழா. 2வது தைப்பூசம் வள்ளலார் ஜோதிமை முக்கியமான நாளில் திரைப்பட இயக்குனர் நம்முடைய இயக்குனர் லிங்குசாமி அவரை வரவழைத்து இந்த 12 புத்தகம் வெளியிட்டோம். ஆழ்வார் சாமி தான் அந்த மொபைல் கொடுத்தார் மன்னர். அப்போ அவர் வீட்டு பேர் கார்மிஞ்சி, வேறு லிங்குசாமி வீட்டு பேர் கார்மிஞ்சி. நம்ம மதுரையில் விக்ரம் ஆஸ்பத்திரி அவர் வீட்டு பேர் கார்மிஞ்சி. அதுக்கு பிறகு அவர் 2 பேரும் அண்ணன் தம்பின்னு கொண்டாடிட்டோம். நாங்கள் போகிறார் என் மருமகள் எல்லாம் வந்திருக்காங்க. தூத்துக்குடியில் வாக்கப்பட்டார் என் மருமகள் 2-3 பேர் வந்திருக்காங்க. என் தம்பிமாரெல்லாம் இருக்காங்க. அதனால் இனிமேல் நான் அடைய முடியாது புத்தகமாக போட்டு கொடுத்துருக்குறேன். கம்பன் ஜோதிங்கிற பத்திரிக்கை 12 வருஷமாக நடத்துகிறேன். வேறு யார் நடத்துகிறா? 12 வருஷமாக நடத்துகிறேன். ஒரு அரைக்கட்டளை நடத்துறது 15 வருஷமாக நடத்துகிறேன். சேவாஸ் முதலாளி தலைவர் வரலாறு, நான் செயலாளர். சுறா பயிர்களுக்காக பொருளாளர். 15 வருஷமாக மாணவர்களுக்கு நிதி கொடுத்திருக்கிறோம். நாங்கள் நிதி கொடுத்து படித்த 30 டாக்டர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க. 30 டாக்டர். அதில் ஒரு டாக்டர் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் படித்தவன் இப்போ பெங்களூரில் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கான். தம்பி எப்படினா இருக்கிறாங்கன்னா நம்ம புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ரொம்ப நன்றி தெரிவித்து அவர்கள் இந்த புத்தகத்தை அவங்க பணம் செலுத்தி வாங்கிக்கிறாங்க. 500 ரூபா. தென்காசி கம்மாவார் சங்கம் நம்ம 100 பேர்களும் நல்ல ஒரு சிறப்பாக உதவி செஞ்சாங்க. திரு சேகர் அவர்கள் செயலாளர், தலைவர் குருசாமி அவர்கள், அவர் பொருளாளர் கண்ணபுரான் 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க சங்கத்துக்காக ஒரு செட்டு இவங்களும் பணம் செலுத்தி வாங்க. 600 ரூபா ஒரு செட்டு. வேணுங்கிறமா 25 செட்டு தான் கொடுத்துருக்காங்க. வேணுங்கிறமா வாங்கிக்கலாம். அடுத்ததாக குமரி சாமி, திரு பாலகிருஷ்ணன், திரு டேவிட், திரு சுப்ராஜ் அவர்கள், திரு கண்ணன் அவர்கள், அடுத்து அவர்களுக்கு பொன்னாடை கொட்டி பரிசு கொடுப்பதற்கு
చిన్న బిడ్డలు అందరికీ என்னோட நமஸ்காரம் சொல்லுங்க. நான் வந்து மாட்டாங்க ரெண்டு ஐயா మాట్లాడుతుంది వాళ్ళు వచ్చి చెప్పిన విషయం వచ్చి ఏంటంటే మిమ్మల్ని தேடினாலும் கண்டுபிடிச்சு ఉంటుంది. அதாவது మన வரலாறு మీరు చెప్పారు யாரப்பைனா நான் வச்சு கம்மவாட்டு அப்படின்னு చెప్పారు. ஆனால் கம்மவாட்டோட பெருமை வரலாறு எத்தனை பேருக்கு தெரிஞ்சு ఒక్కొక్క తావులని ఈ 10 పెట్టాము. వాళ్ళు 2 పేరు అత్త ఒక ఎక్క చెప్పేది మన வரலாறுని ఎక్కనాలు మన அடுத்தగా ఉండే జనరేషన్ దాన్ని చెప్పేలా అంటే ఒక ఆర్వాణగా వాళ్ళు ఏంటి అత్త ద్వారా మాట్లాడించి అలాగైతే మనం వచ్చి దానికి కొంచెం కూడా రెస్పాన్స్ ఇచ్చిన மாதிரி నాకు తెలియదు. నాకంటే వర్తగా ఉంటాయి ఏంటంటే ఆ అయ్య వాళ్ళు వచ్చి దాన్ని ఎంత పాడుపడేటనేసి వాళ్ళగా తెలుసు. ఒక్కొక్క విషయాన్ని ఎత్తది నిన్న చిన్న విషయంగా கிடையாது. ఒక வரலாற்று கண்டுபிடிச்சாலே దానికి వాళ్ళు ఎంత దూరం రీసెర్చ్ பண்ணாలి ఎంత ఉన్మని చెప్పాలి. அடுத்து వచ్చే జనరేషన్కి మనం చెప్పేది ఉన్మగా ఉండాలి. మన మాట దానికి తప్పుగా చెప్పకూడదు. కాబట్టి దాన్ని వాళ్ళు ఎంత దూరం వాళ్ళు రీసెర్చ్ பண்ணிட்டு దాన్ని మనకు 10 నిమిషం చెప్పారు మీరే తెలిసేది ఇదిగానే అంటే తెలిసేది. మన ఆ 20 నిమిషం వాళ్ళు మాట్లాడాలంటే ఆ வரலாறு వాళ్ళు ఏంటంటే 25 வருஷம் వాళ్ళు దాన్ని రీసెర్చ్ பண்ணிட்டு మనం వచ్చి ఇది ఒక ఫంక్షన్. అதாவது ఇది ఏంటంటే మనం సంతోషంగా కొண்டாడే ఫంక్షన్గా ఆనా ఇది వచ్చి ఒక తిరుమణ విధానం ఒక కాదని విధానం లేదా మన ఇంటి ఫంక్షనో கிடையாது. ఇది మన సమూహం మన సముదాయం మన ఓరు అంటే తెలిసిన ఉన్న ఫంక్షన్ ఇది. దానివల్ల మన ఈ ఫంక్షన్ ఎక్కడ మనది ఎంజాయ్ பண்ணாలంటే మన ఓరు మన ఎక్కడ పేరు ఉంటాము మన ఏ దీనిలోని మన ఏ అதாவது ఎంత చెప్పదు మనం వచ్చి ఎంత పెద్ద ఒక సముదాయం నుండి వచ్చినాము అంటే మరి మనకి కట్టాలని తెలవాలి. మనకు తెలుస్తుందా మన పిల్లలకి చెప్పవచ్చు. ఊరిగా మనవాడు పోయి ఒరే మన అమ్మవాడు మీరు ఒకటో మాట అట్ట మీరు చెప్పితే ఏ బిడ్డలు వెళ్ళదు నిజంగా వెళ్ళదు. నాన్న సిద్ధపడ వెళ్ళింది మన అమ్మవాడే నువ్వు ఎక్కడా ఉంటాడు మన ఎక్కడా ఉంటాడా మనకితో మది ఉంటాయి. మనం వచ్చి మది పుట్టడానికి వచ్చి நான் ஏன் చెప్పంటే మనసుకి అట్టగా చెప్పండి. మనతోட கலாச்சாரம் మనతోட நாகரிகம் మనతోட பண்பாடு మన ఊరిని ఎంత మాట్లాడుతున్నాం ఎంత మదిపుతున్నాం మన ఊరికి ఎంత పழகுతున్నాం ఇదిదా మనతోడ సముదాయం కలిసి మన పెద్దవాళ్ళే వాళ్ళు కూడా మాట్లాడేవాళ్ళు అట్ట చెప్పేవాడు. మనం ఈ సముదాయం నుండి వచ్చినాము మనకి ఇంత దూరం రెస్పాన్సిబిలిటీ ఉంటాయి. మనకి దీని వల్ల మన పొరుపులు అనేది మనకు నిండా ఉంటాయి. మనం ఒకటి సాధారణంగా ఉండేవాళ్ళు కాదు 11గా పోయేవాళ్ళు కాదు. అయ్యేవాళ్ళు చెప్పేది మన దాని మెడ్రాస్ ప్రెసిడెన్సీలో ఒక సీఎం ఉండి ఒక ఎంపీ మొదటి ఎంపీ ఓరట చెప్పి ఇదంతా ఎందుకు చెప్పాడు మన పెరుమ ఒక పక్క ఉండినాను మనకు அடுத்து వచ్చిన జనరేషన్ ఇదే மாதிரி మీరు రావాలా మన అట్ట సముదాయంలో మనం ఉంటుంది దాన్ని మనం చూసి ఉండాలి కోసం దీన్ని ఇంత దూరం ఎత్తి చెప్పేవాడు. దానిదా మనం మొదల పుంజువాడు ఒక విలా నడిచిందంటే ఒక 4 పేర్లు తీసేదంటే దాని ఒక కారణంగా ఏమంటే మన తల మీద పెట్టారు. మన బిడ్డలది ఇతదా మనం ఉండాలని చెప్పి మన నిజంగా తెలియదు. ఏంటో మన తొలి మన వాళ్ళకే అటెండ్ పోతుంది. ఇంత மாதிரி వాళ్ళ ఏం చేశారంటే ఇంత ఒక குறிப்பிட்ட ఒక 4 పేరు నాకు తెలిసి వీళ్ళు ఉంటారు. నా నేట్లో ఏం చూసినాడు తిరుమలలో ఒక అయ్య ఉంటారు. ఆయన అదే ఇదే రిటైర్డ్ అయిన ఆయన పోలీస్ సూపరింటెండెంట్ ఉండి రిటైర్డ్ అయిన ఆయన నాకు సాధారణంగా నాకు కోయిలు కొడుతు ఆడ చూసేప్పుడు ఆయన మాట్లాడి నా దగ్గర 10-15 నిమిషాలు మాట్లాడింది. ఎత్తనో తగలు రెక్కాడికలో చెప్పడం ఆరంభించేసి ఆయన పాటుగా నా అప్పుడు சாமி ஊரில் வாங்க ஆரம்பிச்சேன். ஆனால் చెప్పేసి ஏன் நான் கட்டாயம் உடனே கூட వచ్చేది అంటే ఈ வரலாறு ஏன்னு தெரியல మనకు. நான் ஒரு நாட்டு ஒழித்து వచ్చేది మీరు నాకు దయచేసి రెక్కాడికలో చెప్పండి అంటే చెప్పి కట్టాయం రామా నా చెప్పేటండి. ஆனால் దాని சொல்லுறது ఈడ சொல்லுறது ఈడ రెక్కాడికలు దాని కూడా బాగా చెప్పారు. అదే రెక్కాడికలు వాళ్ళు చెప్పారు. వాళ్ళు మన తిరునెల్వేలి ఈ సైడ్ ఎక్క వచ్చింది కలిసి
ISFP వీడొకటి నేను ఉందా వేలు కూడా కొట్టింది అంటే ISFP ఆయన ఏం చెప్పేది ఈజీ మన ఈ తెల్లవటాన్ని మనం ఎట్లా అవుతుంది అనేసి ఆయన రికార్డింగ్ ఈ వర్షాన్ని ఈ తేదీలో మనం అవుతుంది దాని రికార్డు ఉంటాయి అని చెప్పారు. అన్నప్పుడు మనకి ఇది నింటే తెలియదు నేను ఫిఫ్త్ చెప్పారు ఉమ్మెల్యే అయ్యో ఒక ఇంటి పేరు చెప్తుంది దానికి ఒక కారణం చెప్తుంది ఇదంతా మనకు నిజంగా తెలవదు నింద పేరు ఇంటి పేరే తెలవదు మీ ఇంటి పేరు ఏమిటంటే అది తెలియదండి మన பிள்ளைகளுக்கு ஏனமோ செத்துச்சேன் நேற்று வச்சு அது நேற்று உலகமான போட்டிக்கு இந்த தேவை ఈ வாழ்க்கை போகிற போட்டியில் మన సముదాయం మన పాపం ఉండాలంటే ఆ పోటీகள் నింட தேவை ஆனால் మనం ஓதுறதுலே நான் மனசுப்படாது அது ஒன்று தான் நான் అందరికీ చెప్పలేదు నా నిండదామో చెప్పినానే నా నిండాసి అన్నవాళ్ళకి తెలుసు ఏ మేడకు పోయినా నా మొదటి విషయం ఏం చెప్తుంటే మన బిడ్డలు వచ్చి మన పిల్లల వారి అడివాడిகள் ఓడడం கிடையாது மச்சி பண்புள்ள వాళ్ళు మన மாதிரி ஓடு கிடையாது ఓరని అదిలో లేకపోతే ఓరనో అది మన నానే కాదు అంటే మన అయ్య చెప్పిన மாதிரி మన వచ్చి అందరినీ ఉணவிச்சு பழகின వాళ్ళు మననాல அடுத்த கட்ட யோசிச்சனே முடிஞ்சது మన బేసికలీ సంసారం అది అందరికీ తెలుసు నేను தான் మన అందరి సరిగి ఓ క్వశ్చన్ పోయినాము బిజినెస్ చేసాము మన బిజినెస్ ఉన్నదా ఇది అందరూ చూడ మన బిజినెస్ వచ్చి వేరే மாதிரி ஓரணி காட்டவண்ட பாதகரண்ட இயற்கை வேணும்னா அழிச்சோண்ட மனம் మన బిజినెస్ అది தனியாக ఉంది మీకే తెలుసు అది ఎట్లా ఉంటుంది కనీసం ఇది நான் చెప్పాల్సిన అవసరం தான் கிடையாது మనం அதே மாதிரி தான் మన బిడ్డల్ని ఎప్పుడుமே ఇప్పుడు అందరూ ఏం తెలిసారు చదివేసి ఫారెన్ అప్పేలా నా బిడ్డ ఫారెన్లో ఉన్నాడు ఇట్లా చేయాలని కలిసారు ஆனால் నేను గవర్నమెంట్లో అంత కోడి పని ఉంటాయి ఈడ నింద தொழில் ఉంటాయి தொழிலாளருக்கு சப்போர்ட் முதலீடு காவாதான் இருக்கு ஆனால் கவர்மெண்ட் உத்தியோகனிலோ மற்ற உத்தியோகனிலோ మన மூலதான் మన படிப்பு தான் மூலதான் அதுதான் మనకే నింద ఉంటాయి అది మీరు கட்டாயம் யூஸ் செய்யవచ్చు ஆனால் ஒவ்வொரு பேர் దాన్ని கன்சிடர் பண்ணதே లేదు அதாவது துட்டு லேவலில் உண்டாலும் சரி துட்டு உண்டவானாலும் சரி நான் விட ஐடி போடாதா ஃபாரின் போடாதா கரெக்டாக தெரிஞ்சு அதாவது ஒரு அதிகாரம் ఉండాలా ఒక మంచిది ఒక 10 మనసులకు ఒక శేషించ ఒక లెవెల్లో ఉండాలా అట్లా ఒక ఎన్నమే మనకు నిండు పేరు రేవంటనే పోస్తుంది బిడ్డలు సెల్ఫీ పెంచప్పుడే ఏం చెప్పారు నువ్వు ఎటనా సెల్ఫీ ఫారిన్ పోడు నువ్వు ఎటనా సెల్ఫీ ఫారిన్ పోడు இதுதான் చెప్పారు నేను నువ్వు చదివి మన సముదాయానికి నీ నాటు మక్కలు కూడాగా మంచిది చేయాలి దాని నీ చదువు ఉదవాలయ్యా అట్టట్టు మీరు చెప్పి చూడండి చిన్నపిల్లల ఉండి ఆ వార్తను వచ్చి మీరు ఇప్పుడు కాదు ఇప్పుడు చెప్తే ఏదో వెళ్ళదు మళ్ళీ కూడా ఎప్పుడు లోపల చూసారో నాలోకి చెప్పి పడగంట అప్పుడే నేను 10 పండుగ వచ్చిన వాడు సాధారణంగానే మన మాట వినదు నేను 10వ వచ్చేసినాడే ఏ బిడ్డకు మన మాట వినదు వాడు చెప్తుంది ఏం పెంచే నానే లేకమాట నువ్వు పెంచినా లేకపోవడా అడ్డే చెప్తుంది ఇప్పుడు నాకు அதுதான் உண்மை ఆ వయసులో అప్పుడు మనం ఎప్పుడు ఆ బిడ్డకు వడచవచ్చు 5 వయసులో వడచవచ్చు 5 వయసులో ఉండి చెప్పి చూడండి ఆ బిడ్డ వినాలంటే మీరు నా దగ్గర అడగవచ్చు ఇప్పుడు 5 వయసు బిడ్డ ఒక 10 వయసు నన్ను చూడరా ఏమన్నా చూడు 5 వయసులో ఉండి ఆ బిడ్డలకు చెప్పండి నువ్వు ఇదమ్మా ఇంతదమ్మా రావాలా ఇంతగా ఉంటాయమ్మా కలిసి మీరు దాని ఆ బిడ్డకు చెప్పి చూడండి ఆ బిడ్డ మీరు చెప్పినట్టు మారు మనం అప్పుడుగా ఉంచేసి నాడు పోయి ఇంత ఉండాలా ఇంత మోడల్గా ఉండాలా ఇంతగా ఉండాలా ఇంత ఇది ఉండాలి అది వేరే వారి చెప్పి చేసి మీరు 15 వయసు 20 వయసు అప్పుడు ఇంతగా ఉండకూడదమ్మా మనం ఇంతగా ఉండాలమ్మా అంటే ఏ బిడ్డ విననే వినదు ఏ బిడ్డ వినదు మన చెప్పి చేసి చిన్న బిడ్డలు ఉండే మనం దాన్ని పోగొట్టు రావాలి మన ఇంతగా నువ్వు ఇందమ్మా చదవాలా ఈ చదివితే మంచిదిమా నువ్వు ఈ చదివి ఇతరమే నువ్వు మంచిది చేయవచ్చుమా నిన్న ఇతర పేరు బాగా ఉంటుందా అట్టగా ఒక పాజిటివ్ మోటివేషన్ పిల్లలకి ఇయ్యాలి ఎత్తికగా నిలబడే చదువు నువ్వు ఐటీ అంత వాళ్ళ ఫారెన్ ఈ కంట్రీలో ఉండాలి ఆ కంట్రీలో ఉండాలి గోవా జపాన్లో మలేషియాలో అందరికీ అది ఒక ప్రయోజనం లేదు ఆడ ఉండి మీకు ఏమవుతుంది నీ
நான் நின்ற வேட்டை அதை வச்சு 50 அட்டட செப்பேரு ஆனால் தான் எனாட்டில் உள்ள வழி மனதில் நான் உணர்ந்து சொல்கிறேன் ఆయన వచ్చి మన సముదాయాన్ని அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவாதான் நினைச்சி ஒரு ஸ்டெப் எடுத்தது. ஆனால் ఈ புக்கு 50 அட்ட சூழ்நிலை ఆయన వచ్చి புக்கிலே வச்சு பப்ளிஷ் பண்ணாரு. இத்தனை பேர் உண்டாங்க. ஆனால் எனக்கு எத்தனை பேர் திருப்பி 10 பேர் தெரியும். அது తీయల அதிசப்பட బట్ ఇది వచ్చి ఏమంటే మన ఇంట్లో ఒక ఎట్ట చెప్పేది ఒక భగవద్గీత இருந்தாரா ఒక అక్క ఇంట్లో ఎట్ట క్వశ్చన్ பண்ணுறாரு బైబిల్ ఉన్నాయి మన ఇంట్లో భగవద్గీత ఉంటారు. ఇది మతం రీతియాలి. ఇది వచ్చి మన సముదాయం நான் வந்து சமுதாயம் அட்டை பிரித்து சொல்கிறேன். ஜாதி அட்டை செப்பண்றாங்க ఒక வரலாறு எட்ட ராஜராஜ சோழன் தெரிஞ்சு போராட்ட நினைச்சு அந்த சரியாக ராஜராஜ சோழன் விஷயங்க అదే మాదిరి మన సముదాయం తెలంగాణ ఇది ఒక ఇది ఒక வரலாறு తెలుసుకున్నాయి. మతలా విజయనగర పేరరసి ఏమైనా తెలుసుకున్నాయి. ఎట్ట రాజరాజ సోழని రాజేంద్ర సోழని పాండ్య మన్నలు తెలుసుకుంటుమో అదే மாதிரி విజయనగర పేరరసి ఓవర్ తెలిసి తెలుసుకోవడం పుస్తకం தான் இது. ஓர் வெளியில் இப்படி ஐயா பேசுகிறார். அப்போதான் அதனால் நான் கம்பல் ரெக்வஸ்ட்டு கூடிய மட்டுக்கும் இதை వచ్చిన వాళ్ళు ఆ బుక్కుని కొంచెం తీయండి. తీసి ఆ வரலாறு మన పిల్లలకి కొంచెం ఎత్తి చెప్పండి. డైలీ ఒక 2 మంది కలసపడ్డా సార్ ఇంతగా పోయి చెప్పవద్దు. ఆ సిద్ధకాలకి ఏమో కలసపడని ఈ విజయ ఈ కథ మొదలు ఒక 2 మంది చెప్పండి. ఇక్కడதான் ఉండి మనం వాళ్ళ విడమంట மாதிரிதான் உண்டு. விடல் விடமண்ட மாதிரிதான் உண்டு. మీకు చెప్పడ అది ఆరు మనసులో 19 వచ్చి నా వచ్చి 9 வருஷம் டீச்சர் ఉంది. ఆ అనుభవాన్ని చెప్పాను. விடல் వచ్చి விடமண்ட மாதிரியே உண்டு. మనకు கோபம் వచ్చి ஞானம் விடவே கிடையாது. ஆனால் ஏறத்தாவில் எது கரெக்டாக చెప్పాలో ఆ தாவில் பாயிண்ட் చెప్తుంది. நீ எப்போ கேட்ட நீ கேட்டவ டீச்சர் நீங்க சொல்லும்போது அதை கேட்டுட்டு தான் இருப்போம். அதேதான் మన ఇంట్లో விடல். మీరు చెప్పప్పుడు వాడు ఆటాడనే ఉన్న மாதிரிదా ఉంది கிடையாது. మన మనసులో పడుగునే ఉంది. వాళ్ళకి ఎప్పుడు మీరు ఆ తావులో చెప్పాలంటే ఒక తావు వస్తుంది కట్టాయి చెప్పేది ఆ తావు. దానివల్ల நான் చెప్పేది ఈ బుక్ని తీసి ఇట్లా దయచేసి మీరు తెలుసుకుని విడలకి ఒక 2 పక్క ఆ కథని చెప్పండి. అప్పుడుదా వాళ్ళకి அடுத்த கட்ட வரலாறு ఏమిటో తెలుసు. வேலை பேசுகிறேன் அதனால் அவன் எங்கே மாட்டாட முடியல. அதனால் நாத்தோட வச்சுருக்க ஒரு மக்கள் ரிக்வெஸ்ட் அதுதான் நான் வரலாறுன்னு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறோம். நான் இங்கே 2 ஒரே சேர்த்து தன் நம்பேன்னு. நன்றி, வணக்கம். சமூகத்திலே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஓரளவு வறுமையை நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இன்று எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவென்று சொன்னால் சிறு சிறு பிரச்சனைகள் கூட அண்ணன் தம்பி கூட விரோதங்களை வைத்துக் கொள்வது, மாமா மச்சா கூட விரோதங்களை வைத்துக் கொள்வது, இவையெல்லாம் ஒரு தீராத பகையாக நாம் நினைத்துக் கொள்வது. இவையெல்லாம் நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். விட்டுக் கொடுப்பதனால் கெட்டுப் போவதில்லை. விவாதிக்கின்ற நாட்டிலே சொல்லக்கூடியது 2 கருத்துக்கள். நாம் முதலிலே நம்முடைய உற்றார் உறவினருடன் நம் குடும்பத்தாருடன் இருக்கக்கூடிய உறவை மேம்படுத்த வேண்டும். யாராவது
நல்ல திறமையான ஒரு மாணவன் அங்கே பணிபுரிகின்ற பொழுது மனம் முடித்த பின்பு அவளுக்கு பிறக்குகின்ற குழந்தை அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தோடு ஒட்டி வாழ்கின்ற காரணத்தினாலே இந்தியாவுக்கு வர முடியாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். அதன் பின்பு இங்கிருந்து சென்ற அருமை மகன் அல்லது மகன் தாயின் தந்தைக்கு பிறகு அவளுக்கு இது உறவை விட்டு போகின்றது. ஆகையினாலே வெளிநாடு வாய்ப்புகளை தயவு செய்து நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். அதுதான் இந்த யுகாதி தின வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய முக்கியமான சமாச்சாரம். நாம் நிகழ்வு அதை போன்று நாமும் இன்று விசுவை ஏதோ இந்த பெரும் நகரிலே சிறிதாக இருந்தாலும் ஒன்று கூடி வாழ்கின்றோம். ஒன்று கூடி வாழ வேண்டும். அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையோடு ஒருவருக்கொருவர் வெறுப்பை மறந்து உண்மையான அன்போடு வாழ யுகாதி தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவரும். திரு தாத்தாசாமி அவர்கள் பொன்னாடி போட்டு கௌரவிப்பார்கள். நம்ம அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற தென்காசி கம்மாவார் நலச்சங்க பொருளாளர் அவர்களுக்கு திரு அரிகணேஷ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். உடனடியாக வரும். இப்போது நமது ஏற்று தென்காசி கம்மாவார் சங்க செயலர் அவர்கள் இப்போது அதாவது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு 1ல் இருக்கிற ஒரு அம்மா வந்து சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்ம கம்மவாளுன்னா எத்தனை நாள் ஒத்து 1 மணி நேரம் கூட நான் மாட்டாடுத்தேன். அதே மாதிரி தூத்துக்குடியில் ராஜா காந்தி என்ன நாங்கள் அழுக மச்சி சீஃப் கெஸ்ட்டு మన கம்மவாளுக்கு ஃபேவரபுளாக ஒரு சீஃப் கெஸ்ட்டு கம்மவாளை பற்றி தெரிசின மனுஷன் ஒரு அடிக்குது. வேறு ஓரமே நான் யோசித்தேன். ஃபஸ்ட்டு மணி தான் யோசித்தேன். அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் எப்பவுமே பிஸியாக உண்டு. ஆனால் மிஸ் கால் చూసి உடனே మాట్లాడేసి మిస్ కాల్ చూసి మాట్లాడడం இந்த மாதிரி తూతుకుడిలో వచ్చి మీరు చీఫ్ గెస్ట్ పిలిచినారు మీరు పోముద్రండి ఏమి ఇంటి చెప్పారు మన కమ్మ వాళ్ళ కోసం 7 నెలల పోతుంట చెప్ప ఒకే మనిషి అది ఒక లేడీ ఒక గవర్నమెంట్ జాబ్లో ఉండే ఒక లేడీ నిన్న నా ప్రౌడ్గా ఉంటాయి. దానికి వాళ్ళకి నా వార్తలు చెప్పుకుంటారు. ராஜா காந்தி முகனை கூட சொல்லலைங்க ஃபோனில் தான் மாட்டாடி ஃபோனில் மாட்டாடி அப்செட் பண்ணி இட வச்சு మన కమ్మవాళ్ళతోడ ఒழுக்கம் అదంతా మట్టి మాట్లాడితే నిండా సంతోషంగా ఉంటాయి. ఇంకొకటి నిండు పేరు మాట్లాడితే వచ్చారు మరి మన కదివేలు అనేసి చెప్పిన మరి ఓరు ఫారిన్ పోవనే వద్దా ఫారిన్ పోయి ఏం చెప్పాను మా బిడ్డలు ఫారిన్లో ఉంటారంటే పెరుమ మట్టుందా మనగర ఉన్నాయి. ఓ మచ్చిది గెట్టది వాళ్ళ అబ్బ సచిత కూడా రాముందిలే 4 நாள் బాడీని స్టోరేజ్లో పెట్టి 5-6 நாள் అడక பண்ணிரு అట్ట மாதிரி நிலைமை మనకి రావాలన్నా ఈడ ఎత్తనో தொழில் ఉన్నాయి ఎత్తనో మనకి தொழில் ఉన్నాయి. అత్తను మన 7 நாள் చూడవచ్చు. మన బిడ్డలు అందరి మేరమే బ్రిలియంట్ ఓరమే తక్కువనే లేదు. ఇప్పుడు మన బిడ్డలని పూరమే ఇన్వాల్వ్ పెడితే உண்மையிலே இது மச்சி நிமிஷம் మా సంఘాలు అడుదా 7 நாள் சரி మీకు ఏం తెలిసినో స్టేజ్లో వచ్చి 1 நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் చెబుతాము. అప్పుడు தான் బిడ్డల్ని మంచి அடுத்த ஸ்டேஜ் ஃபியர் ரேகாண்ட மண்ணால் வளர வச்சு அது உண்டிந்தா மட்டும்தான் మన బిడ్డలు బాగా చదువుతురా அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடுறா. ஆனால் இன்டர்வியூவில் போய் மட்டும் మన బిడ్డలు కొంచెం தகுந்துக்குது. ఈ ஸ்டேஜ் ஃபியர் ஒண்டித்தா இன்டர்வியூ அழகாக அட்டன் பண்ணுது. அதனால் ఈ ஸ்டேஜ் போய் போகும்போது இது மாதிரி ரெடி பண்ண మన தூத்துக்குடி கம்மாவார் சங்கானிக்கு ஒரு நன்றியை தெரிவித்துப்பட்டு మన குற்றால சைடில் మీరు ஒத்தாலும் சரிதா ஏன் ப்ராப்ளம் ஒன்றாலும் சரிதா தலைவர் பொருளாளர் செயலாளர் 3 பேர் நம்பர் போட்டுக்கொண்ட ஓருக்கு எப்படினாலும் கால் பண்ண நான் எதுத்துமோ ஏன் ஹெல்ப்னாலும் చెప్పండి ఏ ప్రాబ్లం ఉండితాலும் ఏ హెల్ప్ ఉండితాலும் చెప్పండి அடுத்த நிமிஷம் ఆ స్పాట్లో ఉండుతుంది. మన కుట్రాల సంఘం ఆరంభించేదే దానికోసం தான். ஒரு சின்ன உதாரணம் வீட்டில் ஒரு துஷ்டி படை சார் அப்படி நான் சங்கம் ஆரம்பிச்சதுக்கு ఎందుకు ఆరంభించడంటే ஒரு చిన్న చెప్పారు దుష్టి పడే సార్ వాళ్ళని ఎత్తుకోను ఓరమే లేదు వాళ్ళ ఆలు 2 பேர் தான் ఉండారు 2 பேரும் వాళ్ళ కార్లో ఎత్తి పెట్టి వాళ్ళ సొంత ఊర్లో పోయి தான் బరియల్ చేతిరి. ఇప్పుడు అంత కుట్రాలలో లేదు
அடுத்த ஃபோன் பண்ணி தான் மாலை சங்க மாலையாட்டம் உண்டு. குளிப்பாட்டி மாலை பேசி வாழை ஊரில் வந்து ராகந்தண்டியும் மாதம் உண்டுதுமே. அதுக்கோசம் மட்டும்தான் எங்கள் அம்மா சங்கம் ஆரம்பிச்சுட்டோமே. இப்படி బాగా போய் உண்டாயே ராஜீவ்காந்தி அண்ணா இது மாதிரி 2 பேர் మన தென்காசிக்கு వచ్చింటారు తెలుసా. కొన్నాళ్ళు ஒரு ట్రిప్ పోయేప్పుడు ஒரு చిన్న హెల్ప్ అడిగితే அடுத்த సెకండ్లో మా చేసి ఇద్దిమి వాళ్ళకి నిండా సంతోషం. బోర్డు వేయమే అమ్మవారి సంఘాల వండి ఓరు ఒత్తాలో సంఘాల వండి ఓ లెటర్ తీసి ఒత్తా మట్టు వాళ్ళకి ఫ్రీగా ఇవ్వడు. అది மாதிரி చేసినామే. అందరూ సపోర్ట్ కావాలా. మనల్ని ఇదివరకు చీఫ్ గెస్ట్ ఆఫీసర్ தூத்துக்குடி கம்மார் சங்கத்துக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நமது அழைப்பை
சமுதாய